ஹலோ ஏடூட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஜீரோதா கைட்டில் வந்து எம்சிபிங்கிற அந்த எம்சிபி ப்ரோட்டோக்காலை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ வந்து உங்கள் கூட இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு தான் இந்த அப்டேட்டு. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் இதை வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாக்க நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி செட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு டெமோ தான் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியணுனாக்க தி ஏஐ டூட் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு எம்சிபினா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். ஏஐயில் எங்கெங்கெல்லாம் எம்சிபி யூஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம்சிபினா என்னன்றதை பார்க்கலாம். இப்போது நார்மலாக நீங்கள் எல்எல்எம் அதாவது ஏஐ கிட்ட பேசுகிறீங்கனாக்க அது என்ன பண்ணுன்னா இன்டர்நெட்டில் போய் டேட்டா எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சம்மரியாக தரும். இதுதான் சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், எதுனாலுமே அந்த ட்ரெயின் ஆன டேட்டாவை வச்சு சொல்லும். இப்போ எம்சிபிங்கிறது என்ன பண்ணுன்னா ஒரு டூலோ, இப்போது ட்ரேடிங் அசிஸ்டண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கனாக்க கைட்டில் இருக்கிற டேட்டா வந்து உங்களோட டேட்டா யாருக்குமே தெரியாது, கரெக்டாக? அப்போது அந்த டேட்டாவை எல்எல்எம்முக்கு தந்தால் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் எம்சிபி. இதை உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்எல்எம் இருக்கும். அந்த எல்எல்எம் வந்து எல்லா டூல் ஆக்சஸும் இருக்கும் வேயா எம்சிபி சர்வர். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ என்னோடய சேனல்லே இருக்கும். எம்சிபினா என்ன, எம்சிபியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோலாம் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எம்சிபி இவ்வளோ தான். ஒவ்வொரு டூலையும் நீங்கள் வந்து தனித்தனியாக ஏபிஐ வச்சு கால் பண்ணாமல் அந்த டூல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரே ஏபிஐயில் கிடச்சிடும், யூனிஃபைடு ஏபிஐயே கிடச்சிடும். அந்த ஏபிஐயை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களை பற்றின பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இது இருக்கணும்னா எம்சிபி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜீரோதாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எம்சிபியை அவங்களோட கைட் ஆப்போட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. கைட் ஆல்ரெடி ஏபிஐலாம் நிறைய இருக்குது, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வேல்யூ இன்றைக்கி என்ன, நிஃப்டி 50யோட வேல்யூ என்ன, டெரிவேட்டிவ்ஸோட வேல்யூ என்ன, சில ஸ்டாக்ஸ் என்ன, ஹோல்டிங்ஸ் பற்றி இந்த மாதிரி அவங்க நிறைய ஏபிஐஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ஒரு எம்சிபி சர்வரில் போட்டு யூனிஃபைடு ஏபிஐயாக தந்துட்டாங்க. ஸோ அதை எப்படி நம்ம 1 by 1 இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஆக்சஸ் எடுக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ கேன் கனெக்ட் அ ஜீரோதா அக்கௌண்ட் ஏஐ அசிஸ்டன்ட் லைக் கிளாட், கர்சர், வின்செஃப். இந்த 3 டூல் வழியாக பண்ணலான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இந்த 3மே ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் பெஸ்ட்டு கர்சர் தாங்க. கிளாடு வந்து கனெக்ட் ஆகுது, டிஸ்கனெக்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆகுது. அதனால் உங்களால் ஒரு சீம்லெஸ்ஸான கனெக்ஷன் இல்லாததுனால உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஆனால் இந்த கர்சர் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த கர்சரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரௌசர் போயிட்டு கர்சர் ஐடிஇ இன்ஸ்டால்னு போடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும், கோடிங் தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் இல்லை. இந்த கர்சர் இது ஏஐ கோட் எடிட்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், உங்களுடைய மேக் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் ஆகும். விண்டோஸில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் ஆகும். இப்போ நான் கர்சரை டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து கர்சரை டவுன்லோட் பண்ணிடுறேன். இந்த கர்சருங்கிறது ஒரு ஏஐ கோட் எடிட்டர் தான். இதே மாதிரி தான் அந்த கிளாடுமே சரி, கிளாடுங்கிறது ஏஐ டூலு, ப்ளஸ் வின்சர்ஃபுங்கிறதுமே வந்து ஏஐ கோட் எடிட்டர் தான். இந்த 3த்தில் எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். என்னோட சஜஷன் கர்சர் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது. ப்ளஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய லிமிட்லாம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த கர்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்சர் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கர்சர் செட்டிங்ஸ்குள்ளே எப்படி போகணுங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து கர்சரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கர்சரில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே. இந்த ப்ராஜெக்ட் இல்லை, எனக்கு அது வேணாம், நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த கைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா டாப் ரைட்டில் இந்த ஓப்பன் கர்சர் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்தீங்கன்னா ஒரு 5th ஐக்கானாக இருக்குல்ல, ஜென்ரல் ஃபீச்சர் மாடல்ஸ்லாம் நீங்கள் என்ன மாடல்ஸ் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் கிளாடை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கர்சர் வந்து இந்த மாதிரி ப்ரிவிலேஜ்லாம் தரும். நீங்கள் ஏபிஐ கீ இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஏபிஐ கீ இருக்குது, ஆந்த்ரோபிக் ஏபிஐ இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா எந்த ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்கன்றது இந்த மாடல்ஸ்குள்ளே தான் இருக்குது. அடுத்து எம்சிபிங்கிறது தான். இப்போது எம்சிபியோட சர்வரை நம்ம இந்த பேஜில் தான் ஆட் பண்ணணும். இப்போது இந்த பேஜ் வந்து நான் நிறைய சர்வர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து பிளாங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆட் நியூ குளோபல் எம்சிபி சர்வர் அப்படின்ற ஒரே ஒரு ஐக்கன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா mcp.json அப்படிங்கிற
ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் தான் உங்களோட எம்சிபி சர்வர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ சிம்பிள். என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கர்சரை இன்ஸ்டால் பண்ணுறோம், கர்சரோட செட்டிங்ஸ் போகிறோம், எம்சிபி போகிறோம், எம்சிபியில் எம்சிபி சர்வரை ஆட் பண்ணுற பட்டனை ஆட் பண்ணோன்னா .json ஃபைல் ஆட் ஆகும். அந்த ஜேசன் ஃபைலை இப்போ கைட்டோடைய சர்வர் CLI கான்ஃபிகை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அதுலேயே நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, கிளாடு எல்லாம் பார்க்க வேணான்னு என்னுடைய சஜஷன். ஏன்னா கர்சர் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது, நல்ல கனெக்டிவிட்டியோடு இருக்குது. அதனால் கர்சர்லேயே போய்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வர்ஸுங்கிறது டிஃபால்ட். நான் வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேனே எம்சிபி சர்வர் இதுதான் சின்டெக்ஸ். ஸோ எம்சிபி சர்வர் நான் வந்து ஃபயர்க்ரால்ன்ற ஒரு சர்வர் வச்சுருக்கேன், கிட்டப்னு ஒரு சர்வர் வச்சுருக்கேன், N8 தேவைப்படுற அந்த சர்வர் வச்சுருக்கேன். இந்த கைட்டில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? 29, 30, 31, ஸோ 32, இந்த 29 to 32 இந்த லைன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எங்கேருந்து ஆட் பண்ணேன்னா இங்கேருந்து ஆட் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு இதை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோடனே என்ன வரும்னா, இப்போ நான் வந்து இதை டெலிட் பண்ணிட்டு நான் உங்களுக்காக திருப்பி ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வருதுன்னு பார்த்துட்டு திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இது கனெக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல கம்மா இருக்குது, அதனால இஷ்யூ வரும். ஒரே ஒரு சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கர்சரில் போயிட்டு இப்போ அந்த இது கைட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அங்கேருந்து காப்பி பண்ணி எப்படி இங்கே ஆட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எதுவுமே இல்லைனாக்க எம்சிபி சர்வருக்குள்ளே ஜஸ்ட்டு கைட்டு ஆட் பண்ணோம். இப்போ என்கிட்ட நிறைய சர்வர் இருக்கிறதுனால கடைசியாக இருக்கிறதுல கமா போட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் ஆனதுக்கப்புறம் இது வந்து எல்லோ மார்க்கில் இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த கனெக்டிவிட்டிக்காக ஒர்க் ஆகும். இந்த சர்வர் வந்து நான் சொன்னல கைட்டு வந்து இந்த SSC சர்வரில் வந்து வச்சுருக்காங்க. உங்களோட இப்போ நீங்கள் லாகின் பண்ணணுன்னா லாகின் பண்ணிக்கலாம், உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்டிங்ஸ்லாம் எல்லாம் செக் பண்ணிக்கலான்றத இங்கே தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு ரிஃப்ரெஷ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்படி இதெல்லாம் வரலனாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்க ஒரு வெளியில் போயிட்டு வரணும். அதாவது இந்த கர்சரை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆகும். இப்போ வந்து க்ரீன் ஆகிடுச்சா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கூட திருப்பி வரலாம். எதுக்குன்னா இந்த சர்வரை ஆக்டிவேட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன திருப்பி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு ஜிரோதா கைட்டில் அவங்க அஃபிஷியல் டாக்குமெண்ட் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் தரேன், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த எக்ஸாக்ட் கான்ஃபிக் ஃபைலை வந்து இந்த mcp.json ஃபைலுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா டூலும் வந்துடும். ஸோ இப்போ இந்த டூல்ஸ்லாம் தான் அவைலபிளாக இருக்குது. ஐ திங்க் 18 டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்சிபியில். அது என்னென்னு நான் அப்படியே ஒரு ஓரலாக பார்க்கலாம். லாகின் கொடுத்துருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டப்போ ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வந்து ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ண முடியாது. பண்ணலாம் பிரதர், GTD ஆர்டராக ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் ஆர்டரும் இருக்கும். அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் GTD ஆர்டர் அலோ இருந்ததுனாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி கெட் ட்ரேட்ஸு, என்னென்ன ட்ரேட்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆர்டர் ஹிஸ்ட்ரி, ஆர்டர் ட்ரேட்ஸு, பொசிஷன்ஸு, மார்ஜின்ஸு, டெலீட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஒரு சிஸ்டமே பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு AI அசிஸ்டண்ட்டோட சிஸ்டமே நீங்கள் இங்கே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கைட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் சேட்டுன்னு இருக்குல்ல, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா போயிடும். இந்த ஐக்கானை கொடுத்தீங்கன்னாக்கா சேட்டுன்னு வந்துடும். இப்போ இந்த சேட்டில் என்ன பண்ணோன்னா mcp.json கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏஜென்ட் கொடுத்துருங்க. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா இப்போ அதுக்கு தெரியும் என்னென்ன எம்சிபி சர்வர்லாம் இருக்குது, எப்படிலாம் யூசர் நம்மள்ட்ட கேட்பாங்கன்னு. நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் மை கைட் அக்கௌண்ட் நான் இப்படி கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த ஏஜென்ட் வந்து நம்மக்கிட்ட கைட் அக்கௌண்ட் இருக்கிற எம்சிபி ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். எம்சிபி டூலில் லாகின்னு ஒன்று இருக்குது. எதுனா இந்த லாகினை வந்து அது சூஸ் பண்ண போது நான் ரன் டூல்னு கொடுத்தோடனே இப்போ LLM என்ன பண்ணுனாக்க எனக்கு ஒரு டு கனெக்ட் யுவர் கைட் அக்கௌண்ட் லாகின் டு தி கைட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் தி லாகின் ப்ராசஸ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் டு கைட்டுன்னு கொடுக்குறேன். அந்த கைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இது எல்லாமே சிம்பிள் தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆத்தரைஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஆத்தரைஸ்ன்னு கொடுத்தேன்னா முடிஞ்சிடுச்சா? நான் இதுக்கு முன்னாடி OTP போட்டு எல்லாமே செட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பர்பஸ்க்காக. உங்களுக்கு OTP கேட்கலாம், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். பட் நீங்கள் வந்து என்ன கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் வரும். ஓகேவா? கிளியரா? இப்போது டன்னுன்னு மட்டும் கொடுங்க. ஓகேவா? ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்.
இப்போ என்ன பண்ணுன்னா யுவர் கைட் இஸ் நவ் கனெக்டட். அந்த நீங்கள் இதில் வந்து கேட்கலாம் செக்யூரிட்டி வைஸ் ஏதாவது இஷ்யூ வருமானு. அதை வந்து ஜீரோதாவே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த அந்த இது தோணலாம்ல. ஸோ அதுக்காக நான் வந்து கடைசியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிமிட்டட் ஆக்சஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நோ க்ரெடென்ஷியல் வந்து ஜீரோதா வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணல. கிளாடாக இருக்கட்டும், கர்சராக இருக்கட்டும், எங்கேயுமே ஷேர் பண்ணல. இது ரீட் ஒன்லி ஆப்ரேஷன் தான், ரைட் பண்ணாது. அதாவது உங்களுடைய டேட்டாவை எதுவுமே ரைட் பண்ணாது. இப்போ ரீட் ஒன்லிலே எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுதுனாக்க அந்த எக்ஸப்ட் அவங்களே சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அவைலபிள் எக்ஸப்ட் ஃபார் ஜிடிடி ஆர்டர்ஸ். ஜிடிடி ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணலாம், நார்மல் பை செல் வந்து பண்ண முடியாது. சின்ஸ் அது வந்து ரைட்டில் வரும். ரீடில் வந்து ஜிடிடி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ வந்து செக்யூர்டாக தான் அவங்க எம்சிபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் டேட்டா போயிடாதான்னு கேட்டாக்க உங்களுடைய டேட்டா அந்த எம்சிபி சர்வர் வரைக்கும் போகும். அந்த எம்சிபி சர்வர் அகைன் அந்த மாடல் கான்டெக்ஸ்ட்டுக்கு எடுத்துக்குமா எடுத்துக்காதா அது வந்து கேள்விக்குறி தான். பட் உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து கேப்பபிள் தான். சின்ஸ் உங்களோட க்ரெடென்ஷியலோ உங்களோட மணியோட கேரண்டி உங்களுடைய வேறு பைசெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்காமல் இருக்கிறதுக்கான செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த டேட்டா எல்லாம் போகுமான்னு கேட்டால் போகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ் இன் மை அக்கௌண்ட் நான் அப்படி கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா MC2ல் ரன் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுன்னா ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும். ஓகேவா. இப்போ என்கிட்ட என்னென்ன ஹோல்டிங்ஸ்லாம் இருக்குன்றதை பாருங்கள். அதானி, இது ஆக்சுவலாக என்னோடய போர்ட்ஃபோலியோ இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ. ஏன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஜீரோதா அக்கௌண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் எந்த பொசிஷனும் இப்போ ஹோல்ட் பண்ணாதனால சரி ஓகே அந்த டேட்டாவோடு இருந்தாக்க நல்லா இருக்குன்றதுனால ஐ யூஸ்ட் திஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும். நேம் சதீஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 19 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஓகேவா. இது ஃபுல்லாகவே சொல்லிடுச்சு. கிவ் மீ எ டீட்டெயில் சம்மரி அப்படின்னு சொல்கிறேன். ஹோல்டிங்ஸ் மட்டும் கேட்டதுனால ஹோல்டிங்ஸ் எல்லாம் தந்துச்சு. கிவ் மீ தி டீட்டெயில்டு சம்மரி அண்ட் கிவ் போர்ட்ஃபோலியோ சம்மரி இந்த மாதிரி நான் சொல்கிறேன். டீட்டெயில் சம்மரியும் கொடு, போர்ட்ஃபோலியோ சம்மரியும் கொடுன்னு சொல்கிறப்போ இது என்ன பண்ணும், டைரெக்டாக போயிட்டு என்னுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஹோல்டிங்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தரும். ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட் இந்த சேட்டில் வந்து வருமா என்னன்னு கேட்டிங்கனாக்கா மற்ற கிளாடு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால தான் இதை கர்சர் வந்து யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க, ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஓகே இல்லை, நம்மளுக்கு இதுவே போதும். அது என்னவா இருக்குது, என்ன எவ்வளோ வாங்கியிருக்கோம், 25 குவான்டிட்டி எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கோம், இப்போ என்ன ரேட்டு, எவ்வளோ நெகட்டிவ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட் இதெல்லாம் வேணும்னா கிளாட் யூஸ் பண்ணுங்கள். கிளாடும் வேணால் கடைசியாக நான் எப்படி பண்ணலான்ற மாதிரி சொல்கிறேன். போர்ட்ஃபோலியோ சம்மரி பார்த்தீங்கன்னா 85,000 இன்வெஸ்டட், கரண்ட் வந்து 80,000, 4,000 லாஸில் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். டாப் கெய்னர்ஸ் என்ன, டாப் லூசர்ஸ் என்ன, இந்த மாதிரி சொல்லிச்சா. இது வந்து எதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா கெட் ஹோல்டிங்ஸ்ன்ற இந்த ஒரு டூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை டூல் இருக்குது, 18 டூல்ஸ் வந்து ஜீரோதா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேல்யூ டெல் மீ டுடே நிஃப்டி 50 வேல்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எதுக்குள்ளே வரும், டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே வருமா, அதுக்கு ஆக்சஸ் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. கெட் இதோ பாருங்கள், அவ்வளோதான். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஆக்சஸ் தர மாதிரி இருக்கும். எதுக்குனாக்கா அந்த டூலை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் கிட்ட சொல்கிறீங்க, அந்த அசிஸ்டண்ட் வந்து போயிட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த வேல்யூ வந்திருக்கா. நான் என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு பிளேஸ் அ ஜிடிடி, ஃபஸ்ட்டு ஜிடிடி ஆர்டர் போடுவேன். டெல் மீ தி 24,650 CE திஸ் வீக் எஸ்பெரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வரும்னாக்க அதோடைய சர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த சர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்டில்
2 டைம் பண்ணோம். எதுக்குனாக்க இந்த வீக்கோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதில் இருக்கிற ப்ரைஸ் எடுத்து தரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு தேர்ஸ்டே அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24. இஃப் யூ நீட் எக்ஸாக்ட் ட்ரேடிங் சிம்பிள் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஆர் வாண்ட் டு பிளேஸ் ஆர்டர் எக்ஸாக்ட் ட்ரேடிங் சிம்பிள்னால் ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், அதை தான் சொல்லுது. அண்டு லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸ் அது கேட்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ கேட்குறப்ப என்ன பண்ணணும்னா அதோட சிம்பிளும் எடுக்கும், அதுக்கப்புறம் அதோடைய லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையுமே எடுக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்துடுச்சுனாக்க நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளாடில் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமே லாகின் கேட்கும். அது ஏன்னாக்க கிளாடு வந்து அந்த இதை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எவ்ரி டைம் வந்து லாகினை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுவோன்னு எனக்கு புரியல. அதனால தான் நான் கர்சருக்கு மூவ் பண்ணேன். கர்சர் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்களா, இதோட திஸ் வீக் ட்ரேடிங் சிம்பிளோட சர்ச் கோட் பேஸ் எடுத்துகிட்டு அதில் இப்போ என்ன பண்ணணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வீக்குக்கான கால் ஆப்ஷன் அதில் வந்து 24,650 அதுதான் நம்ம கேட்டிருந்தோமா, அதோடைய ட்ரேடிங் சிம்பிள் ஃபார்மேட் ப்ளஸ் அதோடைய ப்ரைஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம். அது ரெண்டுமே எடுத்துட்டோம்னாக்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அதுலேருந்து சிம்பிள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியும். எது பண்ண முடியும், இந்த 18 ஆப்ரேஷனுமே நம்மளால் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இஃப் வந்து நீங்கள் லைவில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மார்க்கெட்டு போனதுனால, மார்க்கெட் முடிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த சர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுது. இதை வந்து நீங்கள் லைவாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகும். சரி, எப்படி பிளேஸ் ஜிடிடிஆர்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை, நார்மலாக சொன்னால் போகணும். பிளேஸை திஸ் ட்ரேட் சிம்பிள் இன்டூ இந்த ப்ரைஸில் எனக்கு வந்து ஜிடிடிஆரை ப்ளேஸ் பண்ணு, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வித்துடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ டெல் மீ த வீக்கஸ்ட் ஸ்டாக் விச் ஐ எம் ஹோல்டிங் நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னா எது வந்து வீக்கஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த இதுக்கே போகலை, அதுவே டேட்டா எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன், இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆக தான் செய்யும். இதில் வந்து இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா டெல் மீ த டீட்டெயில்டு அனாலிசிஸ் அண்ட் வென் டு செல் ஆர் பை மோர் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி கேட்குறேன். ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை தான் கேட்குறீங்க. இப்போ இந்த எம்சிபி இல்லைனா நீங்கள் போய் இன்டர்நெட்லையோ இல்லை ஒரு சாட் ஜிபிடிட்டோ இல்லை ஏஐ கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்கணும் கரெக்டாக, ஏதாவது அதானியோட டீட்டெயில் அனலைஸ் சொல்லு அப்படின்னு. பட்டு நீங்கள் எப்போ வாங்கியிருக்கீங்கன்றது அந்த ஏஐக்கு நீங்கள் சொல்லணும். பட் இப்போ பாருங்கள், குவான்டிட்டி வந்து 25ன்னு இருக்கா, வாட் டு கன்சிடர்லேருந்து லாஸ்ட் பர்சன்டேஜ்லேருந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லிடும். வாட் ஷுட் யூ டூ செல் இஃப் யூ ஹாவ் லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன் அ கம்பெனி ஆர் நீட் டு ஃப்ரீ அப் கேபிட்டல். நீங்கள் வந்து எஸ்பெஷலி இஃப் தி ஸ்டாக் கண்டினியூ டு அண்டர் பெர்ஃபார்ம் தி மார்க்கெட், எப்போ ஹோல்ட் பண்ணணும், பை மோர் எப்போ கன்சிடர் பண்ணலாம் பை பண்ணுறது, ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ், ரிவ்யூ ஈச் ஸ்டாக், டைவர்சிஃபை, செட் ஸ்டாப் லாஸ், இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டண்ட் இருந்தால் எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு பை செல் இன் ஸ்டாக்கில் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி டைம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகுது, இல்லை மோர் டேட்டா தேவைப்படுது, அவங்களோட ரிசல்ட்லாம் வந்துடுச்சு, பட் க்ரோத் எப்படி இருக்கும், இதை பற்றின எல்லாமே வந்து நம்ம எம்சிபிஏ வந்து நல்லாவே பண்ணிடும். இதில் வந்து கர்சர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக இருக்கும். கிளாடு ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் இல்லை. இந்த கிளாடுங்கிறத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதுதான் வந்து எம்சிபி யூஸ் பண்ணி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ட்ரேடிங்கில் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாடில் வந்து சும்மா டச் பேஸ் மட்டும் பண்ணுறேன், எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி ஆட் பண்ணணும்னு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, மேக் யூஸராக இருந்தீங்கன்னா கிளாட்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகும். டவுன்லோட் கிளாடுன்னு கொடுத்தீங்கன்னாக்க அந்த க்ளவுடு வந்து அந்த கிளாட் ஆப் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைன்இனோ அந்த கூகுளில் சைன்இன் பண்ணிட்டு இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலு செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர்ஸ்னு ஒன்று இருக்கும்.
அந்த டெவலப்பர்ஸில் நான் கைட் ஆட் பண்ணேன். இது பாருங்கள், எனக்கு வந்து எரர் வந்துக்கிட்டே இருந்து சர்வர் டிஸ்கனெக்ட்னு. இருந்தாலும் நான் எப்படின்னு சொல்லி தந்துடுறேன். எடிட் கான்ஃபிக்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட்பேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் இந்த ஃபைல் எங்கேருந்து எடுத்தேன். அகைன் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், அஃபிஷியல் ரிலீஸ் நோட்டில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். இதோ இது இருக்குல்ல, இதை தான் நான் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இந்த இதை தான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்படியே சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளாடை வந்து ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதை எப்படி பண்ணால் அகெயின் 3 ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட்னு கொடுத்துருங்க. இப்போ நான் திருப்பி வந்து கிளாடை வந்து ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது கனெக்ட் ஆகணும். எனக்கு வந்து இப்போது ஒரு நேற்றுக்கு கிளாடில் தான் ஒர்க் பண்ணேன். இட்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. பட் வந்து கர்சருக்கு இப்போ நான் மூவ் ஆனதுக்கப்புறம் கிளாடை விட கர்சர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எரர் வந்துச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாக்க யூ கேன் டேக் தி கிளாட் ஆல்சோ. வின்சர்ஃபில் இதே தான். வின்சர்ஃபும் கர்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிளாடு மட்டும் தான் கொஞ்சம் ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி டெவலப்பரில் பண்ணுறது. என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் கர்சர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதோட சம்மரி. நான் சொல்லணும்னா இது பயங்கர யூஸ்ஃபுல். எதுக்குனாக்க நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் வந்து வைக்க முடியல அப்படின்றதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு, உங்கள் போர்ட்ஃபோலியோவை வித் டேட்டா வித் ப்ராப்பர் நாலேஜோடு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும்தான் இப்போதைக்கு எம்சிபியால் பண்ண முடியுமான்னு கேட்டால் எம்சிபியால் நிறைய பண்ண முடியும். இதுதான் பவருன்றது. எம்சிபிங்கிறதோட பவரே வந்து என்னன்னாக்க இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் டேட்டாவை எடுத்து அதுக்கேற்ற எல்எல்எம் வந்து சம்மரியாக தர்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சப்போர்ட்டட் டாக்குமெண்ட், இது எப்படிலாம் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன், ஜீரோதாவோட டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யார் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா, இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.